ஆஸ்திரேலியாவுடனான டெஸ்டில் 32 ரன்களுக்கு 3 விக்கெட்டை இழந்து ஆடிக்கொண்டிருந்தது நியூசிலாந்து அணி. தனது கடைசி சர்வதேச போட்டியை ஆட வந்தார் அந்த வீரர். மைதானத்தில் திரும்பும் இடமெல்லாம் அவரின் முகமே நிறைந்திருந்தது. கிரிக்கெட் ரசிகர்கள் அவரது முகமூடியை அணிந்து வந்திருந்தனர். ஃபுல் லென்த்தில் வந்த இரண்டாவது பந்தை ஸ்கொயர் திசையில் அடித்ததும் ரசிகர்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது. கிறிஸ்ட்சர்ச் மைதானத்தில் பவுண்டரி மழை பொழிந்தது. 54 பந்துகளில் சதம் அடித்து டெஸ்டில் அதிவேக சதம் என்ற சாதனையை படைத்தார் அவர். 79 பந்துகளுக்கு 145 ரன்கள் அடித்து அவுட் ஆக ஸ்டேடியம் முழுவதும் ஐ எம் லீவிங் பட் த ஃபைட்டர் ரிமைன்ஸ் த சேம் என்று பாடத் தொடங்கின ரசிகர்கள். அந்த வீரர் பெயர் பிரெண்டன் மெக்கல்லம். நியூசிலாந்து நாட்டில் உள்ள ஒட்டாகோவில் பிறந்தவர்தான் பிரெண்டன் மெக்கல்லம். ஒட்டாகோ அணிக்காக விக்கெட் கீப்பராக 75 முதல் தர போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் மெக்கல்லமின் தந்தை ஸ்டுவர்ட் மெக்கல்லம். அதோடு மெக்கல்லமின் அண்ணன் நாத்தன் மெக்கல்லம் ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராக ஒட்டாகோ அணிக்காக விளையாடினார். பின்னாட்களில் இருவரும் சேர்ந்து நியூசிலாந்து அணிக்காகவும் விளையாடி இருக்கின்றனர். அப்பாவையும் அண்ணனையும் பார்த்து இளம் வயதிலேயே கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்து விட்டார் மெக்கல்லம். தொடர்ந்து நன்றாக விளையாடி ஒட்டாகோ அண்டர் 17 அணியில் இடம் பிடித்தார். அங்கு சிறப்பாக விளையாடியதால் அண்டர் 19 வேர்ல்ட் கப் மற்றும் அண்டர் 19 டெஸ்ட் சீரியஸ் நியூசிலாந்து அணிக்காக விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. அப்படி ஒருமுறை தென்னாப்பிரிக்கா அண்டர் 19 அணியுடன் தொடர்ந்து 3 போட்டிகளில் 3 சதம் அடிக்க நியூசிலாந்து கிரிக்கெட் வட்டாரத்தில் பிரபலமானார் மெக்கல்லம். அதன் பிறகு தொடர்ந்து ஒட்டாகோ அணிக்காக முதல் தர போட்டிகளில் விளையாடி வந்தார் மெக்கல்லம். இதனிடையே 2002ஆம் ஆண்டு நியூசிலாந்து தேசிய அணியில் விளையாட மெக்கல்லமுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நாள் போட்டிகளில் அறிமுகமாகி விளையாடி வந்த மெக்கல்லம் 2004ஆம் ஆண்டு டெஸ்ட் அணியிலும் சேர்க்கப்பட்டார். தென்னாப்பிரிக்காவுடன் நடந்த டெஸ்ட் தொடரில் தான் ஆடிய முதல் போட்டியிலேயே 2 அரை சதங்களை அடித்தார் மெக்கல்லம். இதனை அடுத்து இங்கிலாந்துடன் நடந்த டெஸ்ட் தொடரிலும் வாய்ப்பு கிடைத்தது. இங்கிலாந்து லார்ட்ஸ் மைதானத்தில் சதம் அடிக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரின் கனவு. 96 ரன்கள் அடித்திருந்த போது எதிர்பாராமல் அவுட் ஆனதால் 4 ரன்களில் அந்த கனவை மெக்கல்லமால் அடைய முடியாமல் போனது. இருந்தபோதும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து சிறப்பாக விளையாடி நியூசிலாந்து அணியில் நிரந்தர இடத்தை பிடித்தார் மெக்கல்லம். டெஸ்டில் பெரும்பாலும் மிடில் ஆர்டரிலும் குறுகிய ஃபார்மட்களில் டாப் ஆர்டர்களிலும் ஆடி வந்தார் மெக்கல்லம். கிளீன் ஹிட்டரான மெக்கல்லம் ஃபாஸ்ட் பவுலர்களை கிரீஸை விட்டு ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து அடிப்பதெல்லாம் வேற எந்த பேட்ஸ்மேனும் செய்யாதது. முதல் பந்தில் பவுண்டரி அடிப்பது, 150 கிலோமீட்டர் வேகத்தில் வரும் பந்தை கீப்பர் தலைக்கு மேல் 6 அடிப்பது என மெக்கல்லம் பேட்டிங் பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனான மெக்கல்லம் முதுகுவலி காரணமாக 2012க்கு பிறகு கீப்பிங் செய்வதை நிறுத்திவிட்டார். ஆனாலும் நியூசிலாந்தில் அதிக டிஸ்மிசல் செய்த விக்கெட் கீப்பர் மெக்கல்லம் தான். எந்த ஒரு அணியோடு ஆடும் போதும் நியூசிலாந்து அணி தன்னுடைய வலிமையான ஃபீல்டிங்கில் 25 முதல் 30 ரன்களை கட்டுப்படுத்திவிடும். அதில் பாதி ரன்களை கட்டுப்படுத்த உதவுவது நிச்சயம் மெக்கல்லமாகத்தான் இருக்கும். பவுண்டரி நோக்கி பந்து சென்றால் மெக்கல்லம் அதை துரத்தி சென்றால் நிச்சயம் அது சேவ் தான். இப்படி பேட்டிங், கீப்பிங் மற்றும் ஃபீல்டிங் என அனைத்திலும் அசத்தியவர்தான் மெக்கல்லம். சுமாராகவே சென்று கொண்டிருந்த மெக்கல்லமின் கேரியர் 2008க்கு பிறகு அடுத்த கட்டத்தை எட்டியது. 2008இல் தான் தனது முதல் ஒரு நாள் சதத்தை அடித்தார் மெக்கல்லம். அது மட்டுமல்லாமல் IPL ஆரம்பித்த புதிதில் முதல் போட்டியிலேயே 158 ரன்கள் அடிக்க அதிரடி பேட்ஸ்மேனாக உலகம் முழுவதும் பிரபலமானார் மெக்கல்லம். இதை அடுத்து நியூசிலாந்து T20 கேப்டன் பொறுப்பும் அடுத்த ஆண்டே ODI கேப்டன் பொறுப்பும் மெக்கல்லமிடம் வந்து சேர்ந்தது. 2010ஆம் ஆண்டு T20 போட்டியில் சதம், சர்வதேச T20 போட்டியில் 1000 ரன்கள் என T20 கரியர் சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. டெஸ்டிலும் 75 ஆவரேஜுடன் 2010ஆம் ஆண்டு மட்டும் 1214 ரன்களை அடித்திருந்தார். 2013ஆம் ஆண்டு டெஸ்ட் போட்டியும் சேர்த்து அனைத்து ஃபார்மட்டுக்கும் கேப்டன் ஆனார் மெக்கல்லம். ஆனால் கேப்டனாக விளையாடிய முதல் டெஸ்ட் போட்டி அவருக்கு அத்துணை சிறப்பாக இல்லை. தென்னாப்பிரிக்காவுடன் கேப்டவுனில் நடந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 45 ரன்களுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 275 ரன்களுக்கும் ஆல் அவுட் ஆகி இன்னிங்ஸ் மற்றும் 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது நியூசிலாந்து அணி. அடுத்த டெஸ்டிலும் இன்னிங்ஸில் மற்றும் 193 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்று அந்த டெஸ்ட் சீரியஸை தென்னாப்பிரிக்காவிடம் தோற்றனர் நியூசிலாந்து அணி. தங்களது கிரிக்கெட் வரலாற்றில் இவ்வளவு மோசமாக நியூசிலாந்து அணி தோற்றதே இல்லை. மெக்கல்லம் கேப்டனாக விளையாடிய முதல் 10 போட்டிகளில் 4 தோல்வி, 6 டிரா என முடிந்தது. இதனால் மெக்கல்லமின் கேப்டன்சி மீது விமர்சனம் எழுந்தது. ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு தனது அணியை வழிநடத்த தொடங்கினார் மெக்கல்லம். புதிய டெக்னிக்குகளை அணிக்கு அறிமுகப்படுத்தியும் தீவிரமாக பயிற்சி அளித்தும் அணிக்குள் புத்துணர்வை பாய்ச்சினார். இதனால்
மெக்கல்லம் கேப்டன்சியில் ஹோம் டெஸ்ட் போட்டிகளில் அதிகம் தோற்காமல் இருந்தது நியூசிலாந்து அணி. அனைத்து ஃபார்மட்டுக்கும் மெக்கல்லம் கேப்டனாக வந்தபோது டெஸ்டில் 8வது இடத்திலும் ஒருநாள் போட்டியில் 9வது இடத்திலும் இருந்த அணியை முதல் 3 இடத்துக்குள் கொண்டு வந்தார். பிளெமிங்கிற்கு பிறகு மெக்கல்லம் தலைமையின் கீழ் புது பொலிவு பெற்றது நியூசிலாந்து அணி. 2014ஆம் ஆண்டு இந்திய அணியுடன் டெஸ்ட் போட்டிகளில் ஆடியது நியூசிலாந்து. முதல் டெஸ்டில் 224 ரன்கள் அடித்து நியூசிலாந்து அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைந்தார் மெக்கல்லம். இதனால் அடுத்த போட்டியை வெல்லும் முனைப்போடு களமிறங்கிய இந்திய அணி சிறப்பான பவுலிங்கால் நியூசிலாந்து அணியை 192 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்தது. பேட்டிங் ஆட வந்த இந்திய வீரர்கள் அட்டாக் மோடுக்கு சென்று 438 ரன்கள் அடித்தனர். 2வது நாளே 2ஆம் இன்னிங்ஸ் ஆடும் நிலைக்கு தள்ளப்பட்ட நியூசிலாந்து 24 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்தது. 3வது நாள் விக்கெட் விடாமல் ஆடலாம் என நினைத்து வந்த நியூசிலாந்தை திக்குமுக்காட வைத்தது இந்தியா. பேட்ஸ்மேன்கள் வருவதும் பெவிலியனுக்கு திரும்புவதுமாக இருந்தனர். 94 ரன்களுக்கு 5 விக்கெட்டை இழந்தது நியூசிலாந்து. அடுத்து வந்த மெக்கல்லம் அதிரடியாக ஆடுவார், எப்படியும் எட்ஜில் விக்கெட்டை பெற்றுவிடலாம் என நினைத்தது இந்தியா. ஆனால் நடந்ததோ வேறு. பொறுமையாக நின்று ஆடினார் மெக்கல்லம். 13 மணி நேரம் 559 பந்துகள் ஆடி 302 ரன்கள் அடித்தார் மெக்கல்லம். 3வது நாள் பேட்டிங் வந்தவர் 5வது நாள் வரை பேட்டிங் ஆட போட்டி டிராவில் முடிந்தது. அந்த தொடரை நியூசிலாந்து அணி கைப்பற்றியது. 2015ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டிகள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடைபெற்றது. இதில் நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு சென்றதற்கு மெக்கல்லமின் கேப்டன்சி மட்டுமல்லாமல் பேட்டிங்கும் முக்கிய காரணம். மெக்கல்லம் கொடுத்த அதிரடி ஓபனிங் நியூசிலாந்து பேட்டிங்கிற்கு நல்ல பேஸாக அமைந்தது. இந்த தொடரில் 188 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 328 ரன்கள் அடித்தார் மெக்கல்லம். இந்த உலக கோப்பையிலேயே அதிக ஸ்ட்ரைக் ரேட் மெக்கல்லம் உடையதுதான். சிறப்பான அணிகளாக இருக்கும் போதும் ஐசிசி ஈவென்ட்ஸ் என்றாலே தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு பெரிய ஒவ்வாமை இருந்தது. ஐசிசி கோப்பையில் இறுதிப் போட்டிக்கே வராத நியூசிலாந்து அணியை 50 ஓவர் உலக கோப்பையில் இறுதிப் போட்டிக்கு அழைத்து வந்தார் மெக்கல்லம். இறுதிப் போட்டியில் ஸ்டார்க் வீசிய பந்தில் மெக்கல்லம் மிக விரைவாக விக்கெட்டை பறிகொடுத்தது நியூசிலாந்து அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. நியூசிலாந்தின் உலகக்கோப்பை கனவு நூல் இழையில் தப்பி போனது. இந்த உலகக்கோப்பை முடிந்தவுடன் விரைவில் ஓய்வு பெறப் போவதாக அறிவித்தார் மெக்கல்லம். 2016ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுடன் தனது கடைசி போட்டியை விளையாடிய மெக்கல்லம் 54 பந்துகளில் சதமடித்து டெஸ்டில் அதிவேக சதமடித்தவர் என்ற சாதனையை படைத்தார். 79 பந்துகளில் 145 ரன்கள் அடித்து கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் மெக்கல்லம். இது மெக்கல்லமின் மொத்த கரியரையும் ஹைலைட்டில் பார்த்தது போல் இருந்தது. ஏஜிங் லைக் a fine wine என்பதற்கு மெக்கல்லம் சிறந்த உதாரணம். கரியரின் கடைசி கட்டத்தை நெருங்க இன்னும் சிறப்பாக விளையாடினார் மெக்கல்லம். ஒரு பேட்டியில் கன்சிஸ்டன்சியை விட சிறப்பான ஒரு இன்னிங்ஸை நோக்கியே என் கேம் அமையும் என மெக்கல்லம் குறிப்பிட்டார். மெக்கல்லமின் கரியரில் கன்சிஸ்டன்சியை பெரிதாக பார்க்க முடியாது, ஆனால் நிச்சயம் பல சிறப்பான இன்னிங்ஸ்களை பார்க்கலாம்.